நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. எனவே டாக்டர் கௌதமன் அவர்கள் இன்று எந்த மூலிகைகளை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் சிறுவயது குழந்தைகள்லேயே நம்ம அதிகமாக விளையாடக்கூடிய ஒரு வகையான இயற்கை பொருளாக அது இருந்ததை நம்ம பார்க்க முடியும். எல்லாருக்கும் அந்த யானை குன்றிமணி அல்லது குன்றிமணின்னு சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் பார்த்துருப்போம். பிள்ளையார் சதுர்த்திக்கெலாம் பார்த்திங்கன்னா, அந்த பிள்ளையாருக்கு கண்களாக வைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தாவரமாக அந்த குன்றிமணி இருக்கிறத பார்க்க முடியும். ஊரில் குளக்கரைகளில் ஏரி குறைகள்லாம் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு குன்றிமணிகளை பார்ப்போம். பொதுவாக நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் சிகப்பு கருப்பு இருக்கக்கூடிய குன்றிமணிகள் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். வெள்ளை குன்றிமணி இருக்குது, பச்சை குன்றிமணி இருக்குது, பழுப்பு நிறமான குன்றிமணி அப்படிங்கிறது இந்தியாவில் வெவ்வேறு பகுதிகளில் கிடைக்கக்கூடிய குன்றிமணிகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குன்றுமணியை பொறுத்தவரையிலும் அதிகமான விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரம் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் முறைப்படி சுத்தப்படுத்தப்பட்ட குன்றிமணியை பொறுத்தவரையிலும் உடலில் இருக்கக்கூடிய வலிகளை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து அப்படிங்கிறது மிகையாகாது. பொதுவாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கு இந்த சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது நம்மளுடைய இடுப்பிலிருந்து வரக்கூடிய L4 L5 லம்பார் ரீஜியன்லேருந்து வரக்கூடிய ஒரு நரம்பு, அந்த நரம்புகளிலிருந்து வரக்கூடிய ஒரு கடுமையான அழுத்தம், அந்த அழுத்தம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா கால்களில் இடுப்பிலிருந்து கால் வரை சுண்டி சுண்டி ஏற்படக்கூடிய ஒரு கடுமையான ஒரு அழுத்தம் ஏற்படுவதை, வலி ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ராத்திரி படுத்திருப்போம், இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பினா கூட கால் தொடப்பகுதியிலேருந்து ஷாக் அடிக்கிற மாதிரி அந்த வலி வர்றதை நம்ம பார்த்துருப்போம். இதற்கு சயாட்டிக்கா அப்படிங்கிறது பேர். சயாட்டிக் நரம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பில் ஏற்படக்கூடிய மிக கடுமையான ஒரு அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை ஏற்படும் போது சுத்தி செய்யப்பட்ட இந்த குன்றுமணியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து சிறிதளவு வெந்நீர் நல்லா கலந்து இடுப்பிலிருந்து கால் வரையிலும் வலி இருக்க இடத்துலலாம் வெளிப்புறமாக தடவி வச்சாலே ஒரு 15லிருந்து 1 மணி நேரம் வைத்தாலே வலிகளுடைய தாக்கம் குறைவதை பார்ப்போம். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இந்த சயாட்டிக்கா வலி ஏற்படும் போது அதிக பக்க விளைவு இருக்கக்கூடிய மாத்திரைகளை சாப்பிட்டு தினசரி அவங்களோட ரொட்டீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் வெளிப்புறமாக தடவுறதுலேயே இந்த வலிகளை குறைக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மருந்து இந்த குன்றுமணி. எந்த வகையான குன்றுமணியாக இருந்தாலும் சரி, வெள்ளை, சிகப்பு, பச்சை, மஞ்சள் எதாக இருந்தாலும் சுத்தி செய்த பிறகு உபயோகப்படுத்தும் போது வலிகளை குறைக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மருந்து. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படாதவர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு எல்லா நாளிதழ்கள்லையும் எல்லா டிவிலையும் பார்த்திங்கன்னா பொடுகு சம்பந்தப்பட்ட எண்ணெயும் ஷாம்புக்களுக்கும் இருக்கக்கூடிய விளம்பரங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும். அப்போ இயற்கையான முறையில் பொடுகை எப்படி குணப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுத்தி செய்து எடுக்கப்பட்ட இந்த குன்றுமணியை சிறிதளவு நல்லெண்ணெயில் போட்டு ஒரு 40 நாட்களுக்கு சூரியனில் வச்சிடணும். அது நல்ல பவுடர் மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். ஒரு 100 கிராம் பவுடர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஒன்று போட்டு ஒரு துணி கட்டி நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வெயிலில் வச்சுருங்க. தினசரி அதை நல்லா கலந்து திருப்பி வைங்க. ஒரு 40 நாட்கள் ஆன பிறகு அதை நல்லா வடிகட்டி அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை மட்டும் தினசரி தேங்காய் எண்ணெய் மாதிரி தலைக்கு தேய்த்து வர பாருங்கள். ஒரு 15 நாட்கள் நீங்கள் தேய்த்து வந்தாலே அந்த பொடுகுகளுடைய அளவில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். தொடர்ந்து நீங்கள் உபயோகப்படுத்தும் போது அந்த பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பொடுகு பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து சுத்தி செய்யப்பட்ட இந்த குன்றுமணி. இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அல்லது சிக்கன்குனியா காய்ச்சலுக்கு பிறகு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த 2 பிரச்சனை ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். வருடக்கணக்கில் ஆயுட்கணக்கில் ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகளையும் வலி நிவாரண மருந்துகளையும் சாப்பிட்டு கூட மூட்டுகளில் கடுமையான டிஃபார்மிட்டிஸ்னால் ஏற்பட்டு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த டிஃபார்மிட்டிஸ் ஏற்படக்கூடிய அளவுகளை குறைப்பதற்கு இந்த குன்றுமணியிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்து. உள்ளுக்கு நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க, ஆனால் வெளிப்புறமாக சுத்தி செய்யப்பட்ட குன்றுமணியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை ஒரு 30 அல்லது 40 மில்லி எடுத்து நல்லா சூடு பண்ணி கழுத்திலிருந்து கால் வரை உடம்பு பூரா நன்றாக தடவி ஒரு அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் ஊற வைத்து நல்ல வெந்நீர் வைத்து குளிக்க முயற்சி செய்யுங்க. இதை தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் நீங்கள் செய்யும்போது
நிச்சயமாக உங்களுடைய வலி நிவாரண மாத்திரைகளை நீங்கள் எடுத்து கொண்டிருக்கும் போது இருந்த வலிகளை விட படிப்படியாக வலிகளில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பாக வெளிப்புற தடவல்லையே வலியை குறைக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து இந்த குன்றுமணி. குன்றுமணியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நரம்பு பலவீனத்திற்கு ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்லுவோம். விஷத்தன்மை இருக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால உள்ளுக்கு இதை உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறது மிக மிக குறைவு. வெளிப்புறமாக உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறது நிறைய இடங்களில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில் கடுமையான அழுத்தம் ஏற்பட்டு கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய பலவீனத்தினால் கால்களில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் குறைந்து சாதாரணமாக தரையில் நடந்தால் கூட ஏதோ துணி மேலே நடக்கிற மாதிரி அல்லது ஒரு பபிள்ஸ் மேலே நடக்கிற மாதிரி கால் ஃபுல்லாக ஒரு ஃபீலிங் இருக்கிறதுக்கு பேர் தான் டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவோம். அல்லது பெரிஃபரல் நியூரோபதி அப்படிங்கிறது சர்க்கரை நோய் இல்லைனா கூட 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பொதுவாகவே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கவங்க சுத்தி செய்யப்பட்ட இந்த குன்றுமணியிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் நல்லெண்ணெயை நல்லா இடுப்பிலிருந்து கால் வரையிலும் ஃபுல்லாக நல்லா தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீர் வைத்து ஒத்தடம் அல்லது குளிக்கின்ற ஒரு பயிற்சியை செய்யலாம். இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா படிப்படியாக அந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் குறைந்து ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் நீங்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படும் போது தான் அதில் நல்ல நீங்கள் நடக்கிறதுலையும் உங்களோட காலில் இருக்கக்கூடிய சென்சேஷன், அதே போல் கால்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிறிது சிறிதாக மாற்றமடைகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு டயபெட்டிக் நியூரோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது பெரிஃபரல் நியூரோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு வெளிப்புறமாக உபயோகப்படுத்தினாலே கொஞ்சம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அருமையான மருந்து இந்த குன்றுமணி, சுத்தி செய்த குன்றுமணியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெய். அதே போல் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதே போல் பௌத்திரம் சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த 2 பிரச்சனைகளும் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் இன்றைக்கு அறுவை சிகிச்சை ஒன்று தான் தீர்வுன்னு இருக்குது. அதே நேரத்தில் கடுமையான பக்க விளைவுகளால் கஷ்டப்படக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த குன்றுமணி சுத்தப்படுத்தப்பட்ட இந்த குன்றுமணியிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை ஒரு காட்டனில் வச்சு மூலம் இருக்கக்கூடிய பகுதிகளிலையோ அல்லது பௌத்திரம் இருக்கக்கூடிய பகுதிகளிலையோ இரவு படுக்கும்போது ஒரு சின்ன பேண்டேட் போட்டு ஒட்டி வச்சுட்டு அப்படியே படுத்துங்க. காலையில் அதை எடுத்து போடுங்க. இதை ஒரு பயிற்சியாக நீங்கள் பண்ணும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பௌத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக முன்னேறதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த குன்றிமணிகளை பொறுத்தவரையிலும் அதிக விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மருந்து. இதை உள்ளுக்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறது முறையான சுத்தி, அதே போல் முறையான ஒரு ஆலோசனை இல்லாமல் செய்யக்கூடாது. வெளிக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் முறைப்படுத்தப்பட்டு சுத்தி செய்யப்பட்ட அந்த குன்றிமணிகளை முறைப்படுத்தப்பட்ட ஒரு அட்வைஸில் பேரில் நீங்கள் எக்ஸ்டர்னலாக உபயோகப்படுத்தும் போது வலிகள் குறையிறத பார்க்கலாம். உடலுடைய நரம்புகளில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் குறையிறத பார்க்கலாம். அவ்வளவு ஏன் இன்னும் ஆண்குறி சிறியதாக இருக்குன்னு சொல்கிறவங்க கூட இந்த ஒரு குன்றுமணியிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை தடவி வந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்குறியுடைய அளவிலையும் விட்டத்திலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் வாழும் சமூகம் என்பது பல காலங்களில் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றது. இவைகளில் நன்மைகள் எவை, தீயவைகள் எவை என்று நாம் எவ்வாறு அறிந்து வாழ வேண்டும் என்பதை பற்றி நம்ம பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வானவிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கல்விதான் ஒரு நாட்டினுடைய கண்களாக இருக்கின்றன. கல்வியில் பெறுகிற நீதிதான் ஒரு நாட்டினுடைய நீதியாக அமைகிறது. அந்த அடிப்படையில் தான் கல்வியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அரசினுடைய கல்விக் கொள்கைகள் அல்லது மாணவர்களுடைய தரம், ஆசிரியர்களுடைய தரம், கல்விக்கான அடிப்படை கட்டமைப்புகள், கல்வி நிலையங்களுக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், முரண்பாடுகள், இதையெல்லாம் பற்றி கூட நாம் மிக விரிவாக தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசி வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு பரிந்துரை, அரசு பள்ளிகள் தொடர்பான சில கடுமையான விமர்சனங்களை, கேள்விகளை ஒரு வழக்கு ஒன்று தொடர்பாக பேசுகிற போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி
திரு கிருபாகரன் அவர்கள் சில விமர்சனங்களை முன்வைக்கிறார். அந்த விமர்சனங்களினுடைய அடிப்படையான விஷயங்கள் என்பது இன்றைக்கு அரசு பள்ளிகள் தரம் தாழ்ந்து போயிருக்கின்றன என்கிற அடிப்படையில் அந்த விமர்சனங்களையும் மாற்றத்திற்கான சில பரிந்துரைகளையும் அவர் முன்வைக்கிறார். ஏனென்றால் இன்று அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள், பல பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் 8ஆம் வகுப்பு வருகிற போது கூட சரியாக எழுத படிக்க தெரியாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை பல ஆய்வுகள் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. தமிழ், ஆங்கிலம் என 2 மொழிகளிலுமே அவர்கள் மிக மிக பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகின்றன. ஒருபுறம் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நீங்கள் தமிழக அளவிலான தேர்வுகளில் மிகச்சிறந்த இடங்களை பெறுகிறார்கள் என்பது ஒருபுறம் இருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் மிக மோசமான கல்விச்சூழல் உள்ள அரசு பள்ளிகளும் இருக்கின்றன. மோசமான ஆசிரியர்கள் ஒருபுறம் அரசு பள்ளிகள் இருப்பது போலவே சிறந்த ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அதற்கேற்ப அந்த அரசு பள்ளியினுடைய முடிவுகள், தேர்வு முடிவுகளோ அல்லது மாணவர் தேர்ச்சி விகிதங்களோ அமைகின்றன. ஆனால் பொதுவாக அரசு பள்ளிகள் தொடர்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளில் ஒன்று, ஆசிரியர்கள் ஒழுங்காக பள்ளிக்கு வருவது கிடையாது, வகுப்புகளை ஒழுங்காக எடுப்பது கிடையாது. அதே சமயத்தில் அவர்கள் வேறு தொழில்களில் ஈடுபடுகிறார்கள். பள்ளிக்கு அவர்கள் கல்வி கடமை ஆற்ற வேண்டிய நேரத்தில் வேறு தொழில்களில் ஈடுபடுகிறார்கள் என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. ஆங்கிலம் முறையாக பயிற்றுவிப்பதற்காக அதில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லை. இதையெல்லாம் பார்க்கிற போது ஆசிரியர்கள் முறையாக வருவதற்கு கிராமப்புற பள்ளிகளில் கூட அல்லது பின்தங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராம பள்ளிகளில் கூட ஏன் அவர்கள் வருகையை உறுதி செய்யக்கூடிய பயோமெட்ரிக் போன்ற வருகை பதிவு முறையை பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் நீதிபதி அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது ஆசிரியர் சங்கங்களை ஏன் தடை செய்யக்கூடாது என்கிற அளவிற்கு நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்புகிறார். அதே போல் அவர் எழுப்பக்கூடிய இன்னொரு கேள்வி என்பது, நீங்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் தான் சேர்க்க வேண்டும் என்பதை ஏன் கட்டாயமாக்கக்கூடாது என்ற கேள்வியையும் அவர் எழுப்புகிறார். இது ஒரு தார்மீக ரீதியான ஒரு கேள்வி என்கிற அடிப்படையில் நாம் இதை விவாதிக்கலாம், தவறில்லை. சட்டப்படியாக இவற்றை செய்ய முடியாது என்பது நீதிபதிக்கும் தெரியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் ஒருவருடைய கல்வி உரிமை என்பது, அவருடைய தேர்வு என்பது அரசியல் சாசன ரீதியாக ஒருவர் சுயமாக எடுக்கக்கூடிய முடிவு. அப்படி இருக்கிற போது ஒரு அரசே தனியார் பள்ளிகளை புற்றிசல் போல அனுமதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில், அவை சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரத்தை, அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில், ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்திய குடிமகனை நீங்கள் அரசியல் பள்ளியில் அவர் ஆசிரியராக இருக்கிறார் என்பதனாலேயே அவருடைய பிள்ளைகள் அங்குதான் படிக்க வேண்டும் என சட்டப்படியாக நிர்பந்திக்க முடியாது. ஆனால் இது ஒரு தார்மீக கோபம் என்கிற அடிப்படையில் தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. தங்கள் பிள்ளைகள் படிக்கிற பள்ளி என்று நினைத்து அவர்கள் ஒழுங்காக கல்வி பணியை ஆற்றுவார்கள் என்று ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்படுகிற ஒன்று. ஆனால் நம்முடைய நாட்டில் எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் தான் சீரழிந்து போயிருக்கின்றன. உதாரணமாக நீங்கள் தொலைபேசி துறையை எடுத்துக்கொண்டால், அரசு தொலைபேசி துறை என்பது மற்ற தனியார் தொலைபேசி துறையோடு பலவீனமாக இருக்கிறது. அதனால் அரசு ஊழியர்கள் அனைவரையும் நீங்கள் அரசு தொலைபேசி சேவையை மட்டும்தான், பிஎஸ்என்எல்லை மட்டும்தான் பயன்படுத்துங்கள் என்று சொல்ல முடியுமா? அதே போல் பொது போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் எப்பொழுதும் பொது போக்குவரத்து சார்ந்த வாகனங்கள் தான் பயணம் செய்ய வேண்டும், தனியார் வாகனங்கள் செல்லக்கூடாது என்று சொல்ல முடியுமா? மருத்துவர்கள், அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களை உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயமாக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு தவறான போக்குகளுக்கு இட்டு செல்லும். ஆனால் நீதிபதி கிருபாகரன் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை என்பது மிக முக்கியமானது. ஏன் நம்முடைய பள்ளிகள் தரம் தாழ்ந்திருக்கின்றன என்பது. அப்படி பார்க்கிற போது இதற்கு ஆசிரியர்களை மட்டும் நாம் முற்றும் முழுதாக குறை சொல்ல முடியுமா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் ஒரு சீரழிந்து போன ஒரு அமைப்பில் அல்லது முற்றாக ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஆசிரியர்களும் ஒரு அங்கம். இந்த கல்வி அமைப்பினால், சமூக அமைப்பினால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஆசிரியர்கள். மாறாக நாம் கல்வி அமைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த அரசு என்ன செய்தது? ஏன் அரசு பள்ளிகளில் போதுமான கட்டிடங்கள் இல்லை? ஏன் கழிப்பறை வசதி இல்லை? ஏன் போதுமான ஆசிரியர்கள் இல்லை? ஏன் ஆசிரியர்களுக்கு தொடர் பயிற்சிகள் அளிக்கப்படுவதில்லை? ஏன் சிறந்த ஆங்கிலம் பேசக்கூடிய தனிப்பட்ட ஆங்கில ஆசிரியர்கள் இல்லை? ஏன் நம்முடைய பள்ளிகளில் விளையாட்டு மைதானங்கள் இல்லை? ஏன் போதுமான உடற்பயிற்சி ஆசிரியர்கள் இல்லை? இப்படியெல்லாம் 100 கேள்விகளை கேட்டுக்கொண்டே போகலாம். இதற்கெல்லாம் காரணம் கல்விக்கு போதுமான அளவு நிதி ஒதுக்கீடு செய்யாத அரசும், அந்த ஒதுக்கப்படுகிற நிதி கூட முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிக்க தவறுகிற கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளும் தான் மிக முக்கியமான காரணம். அப்படி பார்க்கிற போது அடிப்படை கட்டமைப்பையே மாற்றியமைக்க வேண்டியிருக்கிறது.
ஆசிரியருடைய தரத்தை உயர்த்த வேண்டியிருக்கிறது, அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இது எதையுமே செய்யாமல் நீங்கள் ஒரு ஆசிரியர்களை நோக்கி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அரசு பள்ளியில் சேருங்கள் என்று சொல்வதனால் மட்டும் மாற்றங்கள் ஏற்படாது. நீதிபதிகளுடைய விமர்சனம் அரசை நோக்கி செல்ல வேண்டும். செயலற்ற அரசினுடைய போதாமைகள், கல்வித்துறையில் அவர்களுடைய போதாமைகளை பற்றி செல்ல வேண்டும். அப்போதுதான் சீரழிந்து வரும் இந்த பொதுக்கல்வியை நம்மால் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இரைப்பை, குடல் மற்றும் உடல் பருமன் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் கண்ணன். ஒரு இரைப்பை, குடல், உடல் பருமன் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிற முறையில் என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகள்லாம் நம்ம உடம்புல நடக்குது, இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும், எப்படிப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதற்கான சிகிச்சை முறைகள், இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இரைப்பை, குடல் மற்றும் உடல் பருமன் அறுவை சிகிச்சை நிபுணராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அப்படின்ற இந்த துறை இந்த ஒரு முக்கியமான பல உறுப்புகளை உள்ளடக்கியதாக இருக்குது. ஸோ இப்போ ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அப்படின்னும் போது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைனாலும் அதனோட விளைவுகள் மற்ற இடத்துலையும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த துறை பற்றின ஒரு புரிதல் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. உணவு மண்டலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இதை நம்ம சாப்பிட்றதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். இது ஒரு பெரிய நோயாக யாரும் பார்க்கறது இல்லை. ஆனால் இது சரியான முறையில் நம்ம கவனிக்காகும் போது ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலுக்கு நம்மளை கொண்டு போயிடுது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த துறை பற்றி நம்மளுக்கு ஒரு முழுமையான புரிதல் தேவையாக இருக்குது. முதல்ல இந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அப்படின்னும் போது இது எப்படி, இந்த சிஸ்டம் என்ன, இது எப்படி செயல்படுதுலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஆமாம், இப்போ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜின்னும் போது பொதுவாக அந்த உணவு மண்டலம், இந்த உணவு மண்டலம்னும் போது நம்ம வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள எல்லா உறுப்புகளும் உள்ளடங்கியது. எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வாயிலிருந்து அதுக்கப்புறம் உணவு குழாயின்னு இருக்குது, இரைப்பை இருக்குது, இரைப்பையிலேருந்து சிறுகுடலில் டியோடினம்னு ஒரு போர்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் மெயின் சிறுகுடல் போகுது, அந்த சிறுகுடல் பெருங்குடல் அதுக்கப்புறம் மலக்குடல், அது ஃபைனலாக மோஷன் வெளியேறுது, அதான் ஆசன வாய். இப்போ இந்த இரைப்பை இருக்குது பாருங்கள், இரைப்பையிலேருந்து சிறுகுடல் டியோடினம் போர்ஷன் இருக்கிற இடத்துல கல்லீரல், கணையம், பித்தப்பை ப்ளஸ் மண்ணீரல், இதிலேருந்து வர்ற நீரெல்லாம் பொது பித்தநாளம் வழியாக டியோடினம்ன்ற போர்ஷனில் வெளியேறும். இதில் எப்படின்னா இரைப்பை அப்படின்னும் நம்ம எடுத்துக்கிற எல்லா உணவுமே ஜீரணிக்கக்கூடிய சக்தி கொண்டது. இங்கே கார்போஹைட்ரேட், புரோட்டீன் மற்றும் கொழுப்பு சம்பந்தமானதெல்லாம் ஜீரணப்படுத்தும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பித்த நீர் ப்ளஸ் கடை நீர் இதெல்லாம் சேரும்போது கொழுப்பு மற்றும் புரோட்டீன் டயட்டை ஜீரணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கூழாக்கப்பட்ட உணவு இரைப்பையிலேருந்து கீழே இறங்கி சிறுகுடலுக்கு போகும்போது அந்த உணவில் இருக்கிற எல்லா சத்துமே, வாட்ரு மட்டும் பெருங்குடல் அதிக அளவு அப்சர்வ் பண்ணிக்கும். மற்றபடி விட்டமின்ஸு, மினரல்ஸு, புரோட்டீன், ஃபேட்டி ஆசிட்ஸ், கொழுப்புலேருந்து கார்போஹைட்ரேட்லேருந்து எல்லாமே, சுக்ரோஸாக இருக்கட்டும், ஃப்ரக்டோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த எனர்ஜி லிவரில் சேமிப்பாகுது. குளுக்கோனியோஜெனிசிஸ் மற்றும் குளுக்கோசின்ஸ் ரெண்டு ப்ராசஸ்ஸு. ஸோ கார்போஹைட்ரேட் கூட அங்கே ஃபேட்டாக தான் போய் டெபாசிட் ஆகும். அதனால தான் பார்த்திங்கன்னா உடம்பு அதிகமாக இருக்கிறவங்க, வெயிட் அதிகமாக போட்டவங்களுக்குலாம் ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஸ்கேனில் பார்த்தா தெரியும். அதுக்கு ரீசன் எக்ஸஸ் எனர்ஜி எல்லாமே நமக்கு அங்கே ஃபேட்டாக டெபாசிட் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூழாக்கப்பட்டது சிறுகுடலுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்சர்வ் பண்ணதுனால மீதி இருக்கிறது பெருங்குடலை போய் சென்றடையும். இந்த பெருங்குடலை சென்றடைகிறது பெருங்குடல் என்ன பண்ணோம், அங்கேயும் இன்னும் அயன் மற்றும் கால்சியம் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணுறோம். இது ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்குது, ஒரு 2 மீட்டர் நீளம் இருக்குது. அப்சர்வ் பண்ணதுனால அதுக்கப்புறம் அது மலமாக ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு கெட்டியான நிலை வந்ததும் மலக்குடலில் தங்கிடும். அது ஒரு 15 சென்டிமீட்டர் லென்த் இருக்குது. அங்கே தங்கினது அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் வந்ததும் ஒரு நாளைக்கு ஒரு முறை, ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கு 2 முறை மோஷன் வெளியேறும். ஸோ இதுதான் அந்த உணவு மண்டலத்தில் மிக முக்கியமான ஃபங்க்ஷன். இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த பித்தப்பை, கணையம். ஏன்னா புரோட்டீன் ப்ளஸ் கொலஸ்ட்ரால் ரெண்டுமே ஜீரணத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்போஹைட்ரேட்
ஜீரணத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம உணவு மண்டலம் எத்தனை உறுப்புகளை உள்ளடக்கியதா இருக்கு, அது அந்தந்த இடத்துல சரியான முறையில் இந்த செக்ரேஷன்ஸும் எவ்வளோ தேவையா இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். இது நார்மலா ஒரு சிஸ்டம், இது நமக்கு இயங்குறது. ஒரு சாதாரண மனிதனுக்கு இப்படிப்பட்ட முறையில தான் இந்த கழிவுகள்லாம் வெளியேற்றப்படுது. அப்படின்னும் போது நிறைய வியாதிகள் இருக்கு சொல்றதை நம்ம பார்க்குறோம். சரியான முறையில் கவனிக்கலன்னா குடல் கேன்சர்லாம் கூட இப்போ நம்ம சொல்றதை நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த சிஸ்டம் சரியான முறையில் செயல்படலை, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாதிப்புகள் அப்படின்னா என்ன மாதிரியான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு? இப்போ ரீசன்ட் டேட்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னா இந்த குடல் நார்மலாக வேலை செய்யாமல், அதாவது இதனுடைய இயங்கும் தன்மையிலையும் அதனுடைய ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்லேயும் அதனுடைய மூமெண்ட்ஸ்லேயும் வித்தியாசம் வரும்போது என்ன ஆகுது, அந்த குடல் சரியாக வேலை செய்யறதில்ல. அப்போ நம்ம உண்ணும் உணவு நார்மலாக ஜீரணம் ஆகாமல் ஒரு அஜீரணத்தன்மைக்கு போகுது. அந்த அஜீரணத்தன்மைக்கு போகிறதுனால அவங்களுக்கு அடிக்கடி மோஷன் போகிற ஒரு இன்டென்ஷன் வருது. இது மோஷனும் போயிடுறாங்க. இதை வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு நாங்கள் வந்து லேபிள் பண்ணுறோம். அதாவது குடல் அழற்சி நோய். ஸோ குடலுடைய செயல்பாடு மற்றும் இயக்கத்தில் மாறுபாடு மற்றும் ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது தான். இதுக்கு பல காரணம் இருக்குது. பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை சூழல், அதாவது ஒரு சுத்தம் சுகாதாரமற்ற வாழ்க்கை சூழலில் இருக்கிறவங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க, ஒரு சில உணவு அவங்களுக்கு ஒத்துக்காது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சரியாக மோஷன் போகலன்ட்டு நிறைய லாக்ஸேட்டிவ்ஸ் எடுத்துப்பாங்க. அது மாதிரி லாக்ஸேட்டிவ்ஸ் எடுக்கும்போதும் குடலில் இரிட்டேஷன் அதிகமாகிட்டு ஒரு சிலருக்கு அடிக்கடி மோஷன் போயிட்டுருக்கும். இது மட்டும் இல்லாமல் மற்ற ப்ராப்ளத்துக்காக டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், மன அழுத்தம், இதுக்கெல்லாம் நிறைய டேப்லெட்ஸ் இயர்ஸ் டுகெதர் எடுத்துக்கிறாங்க பாருங்கள். இவங்களுக்கும் இந்த குடலில் வந்து இரிட்டேஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ். இது வந்து ட்ரக் இன்டியூஸ்டு குடல் இரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக ஸ்டடியில் பார்த்திங்கன்னா இந்த குடலே செக்ரேட் ஆகிற செரட்டோனின் ஹார்மோன் அதுவும் ஒரு ரீசனாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அதேமாதிரி பரம்பரையாக நம்ம உடம்புல ஒரு சில வியாதி வருது. அது மாதிரி இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமும் பரம்பரையாகவும் ஒரு சிலருக்கு வந்துட்டுருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா குடலில் வந்து நமக்கு கட் பாக்டீரியல் ஃப்ளோரான்னு இருக்குது. அது வந்து எப்படின்னா நம்ம ஜீரணம் ஆகிறதுக்கு, குடலை வந்து ஒரு நிலைத்தன்மையில் வச்சுருக்கிறதுக்கு, நம்ம எடுக்கும் உணவுப் பொருளை வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு, நொதிக்கிறதுக்கெல்லாம் அந்த பாக்டீரியல் ஃப்ளோராஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த கட் ஃப்ளோரா வந்து ஆல்ட்ரு ஆகும்போது, அதாவது வந்து குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியான்னு சொல்லுவோம். அந்த குட் பாக்டீரியா குறைஞ்சி இந்த பேட் பாக்டீரியாஸ் அதிகமாகும் போதும் அவங்களுக்கு வந்து பவலில் ஃபங்க்ஷன் ஆல்ட்ரு ஆகிடுது. ஸோ அதுலேயும் அவங்களுக்கு வந்து ஜீரணத்தினுடைய தன்மை வந்து மாறுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டயட்டு சேஞ்ச் ஆகும்போது குடலில் பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் அதிகமாகிடுது. அதுலேயும் அவங்களுக்கு வந்து குடல் இரிட்டேஷன் வருது. மேலும் இப்போ ரீசெண்ட் டேஸில் இவங்க ஒர்க் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க் ஸ்டைல், ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை மற்ற இருக்கட்டும், இல்லை ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ஒரு பிளேஸ் இந்த அதர் பிளேஸ் டூ மச் ட்ராவலோடு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து மென்டல் ப்ரெஷர் அதிகம். இந்த மாதிரி அதிகமாக மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வந்து வெரி காமனாக இருக்குது. ஸோ பொதுவாக இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட வந்து ஹிஸ்ட்ரி தான் கேட்போம். ஏன்னா ஹிஸ்ட்ரி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எந்த ஒரு ப்ராப்ளத்துலையும். ஜிஇடியை பொறுத்த வரைக்கும் நிறைய டிசீஸ் வந்து சேம் ஃபைண்டிங்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ நாளாக அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, என்ன அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்போம். பொதுவாகவே இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வயிற்று பொறுமல், வயிறு உப்புசம், ஒரு அஜீரண கோளாறு, ஒரு கேஸ் ட்ரபிள் மாதிரி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் சாப்பிட்டதும் மலம் கழிச்சிடுவாங்க. ஸோ எப்போ சாப்பிட்றாங்களோ உடனே மோஷன் போயிடும். பொதுவாக வந்து நார்மல் ரிதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் மோஷன் பண்ணுவோம். ஒரு சிலர் மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி 2 முறை போவாங்க, அதை ஓகேன்னு நம்ம சொல்லுவோம். பட் மோர் தென் 2 டைம்ஸு 4 டைம்ஸ் போகிறவங்க இருக்காங்க, 8 டைம்ஸ் போகிறவங்க இருக்காங்க, ஒரு நாளைக்கு 20 டைம்ஸ் போகிறவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டதும் மோஷன் போயிடுறவங்க, அடிக்கடி மோஷன் போகிறவங்கலாம் இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமில் வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சாப்பிட்டதும் வயிறு பூரமும் வயிறு உப்புசம் மாதிரி வந்துடும், வயிறு வலி வந்துடும். அதுக்கப்புறம் மோஷன் போனால் தான் அந்த வயிறு வலி போகும். இந்த மாதிரி இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு என்ன ஆகும், இந்த வயிறு வலி மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வாமிட்டிங் வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து சாப்பிட்டது மோஷன் போகாது, இப்போ போகணுன்ற ஒரு இன்டென்ஷன், அந்த ஒரு அர்ஜு, அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கும் வந்து இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் தான் ரீசன். மேலே இந்த இரிட்டேஷன் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம ஜிஐடியில் மியூக்கஸ்ன்றது வந்து செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். மியூக்கோஸால் வந்து அதை வந்து லூப்ரிகேஷன் பர்பஸ்,
ஸோ டயட் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுக்கு அந்த மியூக்கஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த மியூக்கஸ் என்ன ஆகும், இப்போ குடல் இரிட்டேட் ஆனதுனால அந்த மோஷனோடு சேர்ந்து வெளியேறும். இந்த மாதிரி வெளியேறும்போது அவங்களுக்கு அந்த ஆசன வாயில் இரிட்டேஷன், சம்டைம்ஸ் வலி, சம்டைம்ஸ் நமச்சல் இதெல்லாம் வந்துட்டுருக்கும். ஒரு சிலர் புண்ணாயிடும். அந்த மாதிரி அடிக்கடி மோஷன் போய் அந்த இடத்துல புண்ணாயிடுச்சு சார், வலி தாங்கவே முடியல அப்படின்ட்டு ஒரு சிலர் வருவாங்க. இப்போ இது ப்ராப்பர் டயக்னோசிஸ் எப்படி நடக்குது? ஒருத்தருக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன? ஆமாம், இதில் என்ன நீங்கள் முக்கியமாக பார்க்கணும், ஒரு சிலர் எஸ்பெஷலி லேடிஸ் வீட்டில் இருக்காங்க பாருங்கள், அவங்களாம் வந்து இது நார்மல்னு நினச்சிப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு சிலர்கிட்ட நான் கேட்பேன், இத்தனை முறை மோஷன் போயிட்டுருக்கேன், நீங்கள் ஏன் உடனே போய் டாக்டரை போய் பார்க்கலன்னு கேட்பேன். ஒரு சிலர் டாக்டரை பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் டாக்டரை பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நம்ம சாப்பிட்றதுலாம் அப்பப்போ போயிடுது இல்லை, அப்போ உடம்பு வந்து ஃப்ரீ ஆகிடுது அப்படின்னு நினச்சி நாங்கள் நார்மல் நினச்சி விட்டுட்டோம். இப்போ போக போக எங்களுக்கு வந்து எப்போ அதோட பிரச்சனை தெரியுதுன்னா, ஒரு ஃபங்க்ஷன் போக முடியாது, ஒரு ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட முடியாது, லாங் ட்ராவல் போக முடியாது. இந்த மாதிரி டைல் தான் அந்த அன்னீசினஸ்ஸு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ தான் அவங்க வராங்க. பொதுவாக எங்களுக்கு வந்து நம்ம பேசிக் ப்ரோட்டோக்கால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு செக்கப் பண்ணிடணும். அதாவது பாடியில் அவங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு பேசிக் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ரத்த சோகை நோய் இருக்கலான்ட்டு ஹீமோகுளோபின் லெவல் பார்ப்போம், உடம்புல எதனா இன்ஃபெக்ஷன் இருக்கலைன்னு பார்க்குறதுக்கு டோட்டல் கவுண்ட் எல்லாம் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது சாதாரண அல்ட்ராசவுண்ட் வயிற்றில் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்குறோம். செகண்ட் ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா பெருங்குடல் சரியாக வேலை செய்யாதனால தான் இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமே வருது. அதனால் கொலனோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த மலக்குடல் டெஸ்ட்டு ஃபுல்லாகவே ஃபுல் கொலனோஸ்கோப்பின்றது அந்த டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். அப்போ குடல் நார்மலாக வேலை செய்யுதா, ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டி இருக்கான்னு பார்க்குறது. அதுக்கு அடுத்தது இவங்க இந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு எண்டோஸ்கோப் பண்ணி பார்ப்போம். இப்போ கொலனோஸ்கோப்பி நார்மல், எண்டோஸ்கோப்பி நார்மல் அப்படின்னு என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஒரு சிடி ஸ்கேன் வயிற்றுக்கு எடுத்துருவோம். ஏன்னா இந்த நான் சொன்ன உறுப்புகள் எல்லாமே வயிற்றுக்குள்ளே நார்மலாக இருக்கா இல்லை ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டி எதனா இருக்கான்னு பார்க்கணும். அதனால் சிடி ஸ்கேன் எடுத்துருவோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த குடல்லே அல்சர் இருந்தாவோ இல்லை குடலில் கேன்சர் இருந்தால் கூட இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் மாதிரி ஒரு சிலர் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதனால் இந்த கொலனோஸ்கோப்பி சிடி ஸ்கேன் மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம், இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணுறதுக்கு மோஷனை டெஸ்ட்டுக்கு எடுத்து அமைச்சிருவோம். ஸோ இந்த பேசிக் ரிசல்ட் இப்போ ரீசெண்டாக வந்து மோஷன் வழியாகவே கால் ப்ரொடெக்டின் அப்படின்றது உடைய லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். அது வந்து 50க்கு மேலே இருந்தால் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ன்ட்டு நம்ம லேபிள் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு. ஃபோக்கஸ்டாக இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமுக்கு நாங்கள் பண்ணுறோம். இதில் என்ன நீங்கள் முக்கியமாக பார்க்கணுன்னா, இதெல்லாமே நார்மல் வரணும், அதுதான் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். ஸோ எண்டோஸ்கோப் பண்ணுறோம், கொலனோஸ்கோப் பண்ணுறோம், மோஷன் டெஸ்ட் பண்ணுறோம், இதெல்லாமே நார்மல் அப்படின்னா அது வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். கால் ப்ரொடெக்டின்னு வர்றது வந்து ஹை வேல்யூ மோர் தென் 50 இருந்துச்சுன்னா அது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். ப்ரொவைடட் கொலனோஸ்கோப் மூலிமா நமக்கு வந்து குடலில் எதனா அல்சரோ இல்லை கேன்சரோ எதுவும் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா ஐபிடி அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் கிரான்ஸ் டிசீஸ்னு ஒரு என்டிட்டி இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு இதே மாதிரி தான் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அடிக்கடி மோஷன் போகும், வயிறு வலி வரும், வயிறு உப்புசம் வரும், அன்ஈஸியாக இருக்கும், அஜீரண கோளாறு வரும். பட் என்னென்னா அதில் வந்து பிளட்டு வரும். இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமில் பிளட்டு வராது. நான் நிறைய பேஷண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது அவங்க அந்த பிளட்டு வரதில்லைன்றதுனால தான் பயம் இல்லாமல் சரி சாப்பிட்றதெல்லாம் கிளியர் ஆகிடுது, உடம்பு வந்து நமக்கு நல்லா தெம்பாக இருக்குன்னு நினைப்பாங்க. பட் இவங்களுக்கு ப்ராப்ளமே என்னென்னா வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அடிக்கடி மோஷன் போகும்போது நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது எல்லாமே லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த புரோட்டீன் லாஸ் ஆகும்போது இன்வேரபிளாக எனர்ஜி லெவல் குறைஞ்சி வெயிட்டும் குறைஞ்சிடும். ஸோ இந்த டெஸ்டெல்லாம் பண்ணி ஐபிஎஸ்ன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குணப்படுத்திடலாம். ஏன்னா இது நிறைய பேர் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதின்னு நினச்சிப்பாங்க, இது நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிறதுன்னு நினச்சிப்பாங்க. இதில் நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன பாருங்கள், இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வந்து 3 டைப்பாக நாங்கள் பிரிச்சிடுறோம். நான் சொன்னது இது வரைக்கும் டயரியா டைப்பு, அதாவது ஒரு நாளைக்கு மோஷன் வந்து அடிக்கடி போகிறவங்க மோர் தென் 2 டைம்ஸு. மலச்சிக்கல் டைப் அப்படின்றது வந்து 3 நாளைக்கு ஒரு முறை இல்லைன்னா 4 நாளைக்கு ஒரு முறை தான் மோஷன் போவாங்க. ஒரு சிலர் வாரத்துக்கு ஒரு முறை மோஷன் போகிறவங்களாம் வராங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சரி நம்ம சாப்பிட்டது நல்லா ஜீரணம் வயிற்றுல தங்கிட்டு அப்புறம் மெதுவாக போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எஸ்பெஷலி வயசானவங்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாது. மிடில் ஏஜ் வந்து ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து தான் அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியும். ஏன்னா சரியாக சாப்பிட முடியாது, கொஞ்சம் சாப்பிட்டு வயிறு உப்புச மாதிரி ஆகிடும், சாப்பிட்ட ஃபீலிங் இருக்காது, பசியும் அடங்கின மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஃபெட்டிக்னஸ் வர்றதுனால அவங்க வராங்க. அப்போ தான் நம்ம வந்து அவங்கள இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் கான்ஸ்டிபேஷன் டைப்புன்னு லேபிள் பண்ணுறோம். இதுலேயும் மிக்ஸ்டு டைப்பும் இருக்காங்க. 3 நாள் 4 நாளைக்கு ஒரு முறை மோஷன் போவாங்க, திடீர்னு 2 நாள் லூஸ் மோஷன் மாதிரி போயிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஆல்டர்னேட் டைப்பு. ஸோ இவங்கெல்லாம் மிக்ஸ்டு டைப்புன்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல், டயட்டு,
ப்ளஸ் அவங்களுடைய மென்டல் ஆட்டிடியூடு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டே அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். மெடிசன்ஸில் க்யூர் பண்ணிடலாம்ல? இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டும் போது மெடிசன்ஸ் மட்டும் ரொம்ப முக்கியம் கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை ப்ராப்பராக அசஸ் பண்ணணும். அதே மாதிரி டயட்ரி பேட்டர்ன், ஸோ டயட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை அசஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், லைக் தூங்குறாங்களா, டைம் தூங்குறாங்களேன்னு பார்ப்போம். அதை அசஸ் பண்ணி இது 3 கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து டயட் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒத்துக்காத டயட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பொதுவாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக ஆயில் இருக்கிற பொருள் எல்லாம் சரியாக ஒத்துக்காது. அதே மாதிரி அதிகமாக மசாலா இருக்கிற உணவு ஒத்துக்காது. நம்ம பிஸ்ஸா, பர்கர் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் ஒத்துக்காது. அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் பீஃபு, மட்டன் ஜீரணம் ஆகாது. ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஹேபிட் இருக்குது, ப்ராப்ளம் வரும். இது மட்டும் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த கார்பனேட்டட் கோகோ கோலா வெரைட்டிஸு இதெல்லாம் குடிக்கிறவங்களுக்கு இது பிரச்சனை அதிகமாகும். ஸோ அவங்களுக்கு அது ஒத்துக்காது. இப்படி நாம் சாப்பிட்றதுல மோஸ்ட் ஆஃப் த டைட் அவங்களுக்கு ஒத்துக்காத மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீரை அதிகமாக சாப்பிட்டா அவங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிஸு இப்போ வேறு வழியே இல்லை, அவசரத்துக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு போய் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிஸ் ஒத்துக்காது, ஃப்ரைடு வெரைட்டிஸ் ஒத்துக்காது. இந்த மாதிரி பிரியாணி ஆசைப்பட்டு அவங்க சாப்பிட முடியாது. இந்த மாதிரி டயட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டயட் நம்ம ஆசைப்பட்டு சாப்பிட்றதெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ எந்தெந்த டயட் அவங்களுக்கு ஒத்துக்கலன்னு அவங்களுக்கு தெரியணும், அதுக்கு ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து டயட் அவங்களுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னா எந்தெந்த டயட் வந்து பிரச்சனை ஜென்ரலாக கொடுக்காது அப்படின்னு அசஸ் பண்ணி கொடுப்போம். பொதுவாக அரிசி வகையில் சிவப்பு அரிசி இருக்குது பாருங்கள், சம்பா அரிசி, அதெல்லாம் அவங்களுக்கு நல்லது சாதாரண அரிசியை விட. அதில் அவங்க வேக வச்சது எல்லாமே நல்லா சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனையே வராது. அதே மாதிரி காய்கறியில் வந்து பொதுவாகவே தோல் எடுத்துக்கலாம். கேரட், பீட்ரூட் இதெல்லாம் வந்து ஒத்துக்கும், மற்ற காய்கறி நிறைய ஒத்துக்காது. பழத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதுளம்பழம், ஆப்பிள், கொய்யாப்பழம் இந்த மாதிரி பழமெல்லாம் ஒத்துக்கும். அதுவே வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து இரிட்டேட் பண்ணி விட்ருவோம். இன்னும் அவங்களுக்கு ஆசிட் செக்ரேஷனும் அதிகமாகும், குடல் இரிட்டேஷன் அதிகமாக வரும். ஸோ ஜென்ரலாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவங்கள அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி கொட்டை வகை எல்லாமே நம்ம நட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த அவரைக்கொட்டை, மொச்சக்கொட்டை, கிரவுண்ட் நட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஜென்ரலாக அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அவங்களுக்கு சரியாக ஜீரணம் ஆகாது. ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கேஸ் ட்ரபிள் அதிகமாகும், குடல் இரிட்டேட் ஆகும், மோஷன் அடிக்கடி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமானது எல்லாமே கிழங்கு வகை, கிழங்கு அவங்களுக்கு ஒத்துக்காது, இதையும் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஒரு சிலருக்கு பால் பொருள் ஒத்துக்காது, பால், தயிர், மோர் இந்த வகை ஒத்துக்காது. ஸோ நம்ம எல்லாமே எல்லாம் பண்ணுவோம் எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியா, எது எது ஒத்துக்காதுன்னு பார்த்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம். அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்னு சொல்லுவோம், ஒத்துக்காது அதை சாப்பிடுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ரைஸ் வெரைட்டிஸில் நம்ம சொல்லிட்டோம். இப்போ காய்கறி, பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணால் பட்டர் மில்க் ஒத்துக்கும் எடுத்துக்க சொல்லிவிடுவோம். அதே மாதிரி பழமெல்லாம் தோல் எடுத்துகிட்டு சாப்பிட சொல்லிவிடுவோம். இதுதான் டயட்ரி பேட்டர்ன். அதுக்கடுத்தது மினிமம் தண்ணி ஒரு 2 லிட்டர்ஸ் 3 லிட்டர்ஸ் அவங்க குடிக்கணும். ஒரு சிலர் தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க. ஸோ ப்ராப்பராக அடிக்குவேட் வாட்டர் டெய்லி எடுத்துக்க சொல்லிவிடுவோம் டயட்டை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை முறை மினிமம் ஒரு நாளைக்கு 6 to 7 ஹவர்ஸ் அவங்க தூங்குற மாதிரி பார்த்துக்கணும். சரியான தூக்கலைன்னா கூட அது ஒரு ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி மன அழுத்தம் அதிகமாக இருக்குது சார், என்னுடைய ஒர்க்கே இப்படி தான், நான் வந்து எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறேன், என்னால் அவாய்ட் பண்ணவே முடியல அப்படின்னா இனிஷியலாக வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், மன அழுத்தம் போகிறதுக்கு யோகாவை ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ரெகுலராக வந்து பெஸ்ட்டு எக்ஸசைஸ், சிம்பிளாக வாக்கிங் மாதிரி போங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம். இது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக மற்றவங்ககிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய கஷ்டத்தை பேசி சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன், பார்ட்டி இந்த மாதிரிலாம் போகும்போதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து டயட்டை அவாய்ட் பண்ணுங்க. இல்லை ஷுட் பி சூஸி, எதை சாப்பிட்டா பிரச்சனை வராது அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவோம். முக்கியமான ஒரு டிசீஸ் அப்படின்னு பார்த்தா இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். இதுக்கப்புறம் இன்னும் வேறு ஏதாவது ஒரு தீவிரமான ஒரு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது நெக்ஸ்ட்டு வெரி காமன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டமக் அல்சர் மற்றும் ஜிஆர்டின்னு சொல்கிறது. இந்த ஜிஆர்டி அப்படின்னா கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். ஸ்டமக் அல்சர் வந்து இரைப்பையில் வர்ற அல்சர், இதுவுமே வெரி காமன். இதுவும் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு காமனாக வந்துடும். பொதுவாக இவங்களுக்கு வந்து ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மசாலா அதிகமாக இருக்கிற உணவு, அதே மாதிரி வந்து அதிகமாக ஃப்ரை பண்ண உணவு,
இது அடிக்கடி சாப்பிட்றவங்க, ஹோட்டலில் சாப்பிட்றவங்க, இவங்களுக்கு வந்து ஸ்டமக் அல்சர் ரீசன். இர்ரெகுலர் டைமிங்ஸ் ஆஃப் த ஃபுட்டு, நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. அதேமாதிரி ஃபுட்டு ஸ்கிப் பண்ணுவாங்க. காலையில் சாப்பிட மாட்டாங்க, மத்தியானம் மட்டும் சாப்பிடுவாங்க, நைட்டு ஒரு நாள் சாப்பிட மாட்டாங்க, இல்லை லேட்டாக ஒரு நாளைக்கு 3 o'clock மட்டும் சாப்பிடுவாங்க. அது மாதிரி இர்ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸ். இதை சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கரி ஹரி ஒரி ஹெச் பைலோரி அப்படின்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த கறின்றது வந்து மசாலா கலந்த உணவெல்லாம். பொதுவாக இவங்க வந்து ஒரு இரிட்டபிள் கேரக்டரில் இருப்பாங்க. எதுனாலும் ஒரு அவசரத்தன்மை, ஒரு குடுன்ட்டு செய்யணும்னு பார்க்காது, ஒரு பதட்டத்தோடு இருக்கிறது, அந்த ஹரினஸ், ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் படப்படப்பு அதிகமாகிடும், டென்ஷன் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ஹரினஸ் வந்து இருக்கிறவங்களுக்கும் இந்த அல்சர் காமன். அதாவது டூ மச் ஒரிஸ், அன்வான்ட் அன்னெசரி டூ மச் ஒரிஸ் இருக்கிறவங்களுக்கும் ஜிஆர்டி வெரி காமன். எஸ்பெஷலி அசிடிட்டி அதிகமாகிறது, அதனால் வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வருது, வயிறு எரிச்சல் வருது, வயிறு வலி வருது காமன். அதுக்கடுத்துல ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஹேபிட் இருக்கிறவங்க, இவங்களுக்கும் வந்து அந்த இடத்துல இருக்கிற வால்வுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம உணவு குழாயும் இறைப்பையும் சேர்கிற இடத்துல வந்து லோயர் ஈசோஃபேகல் ஸ்பிங்டர்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்பிங்டர் வந்து நம்ம சாப்பிட்டதும் ஃபுட்டு இறைப்பையில் இருக்கிறது மேலே ரிஃப்ளெக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சதும் ஃபுட்டு உள்ளே கூடு மாதிரி ஆகுது பாருங்கள், அதுக்கு வந்து 1 to 2 hours ஆகும். அந்த மாதிரி ஆகிட்டுருக்கும் போது மேலே வராமங்கிறது கண்ட்ரோல் பண்ண தான் அந்த வால் வீக் ஆகிட்டா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், வயிற்றில் இருக்கிற ஆசிட் மற்றும் உணவு வந்து நெஞ்சுக்குள்ளே வரும். அப்போ தான் அதை வந்து நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து வயிறு வலி, நெஞ்சு வலி, நெஞ்சு எரிச்சல், ஒரு சிலருக்கு வந்து அடைக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். இதுவும் அவங்களுக்கு காமன். ஸோ இது இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கேரக்டர், மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு வெரி காமன். இது இல்லாமல் இந்த ஆஸ்பிரின் போன்ற ட்ரக்ஸு, எஸ்பெஷலி கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இயர்ஸ் டுகெதர் எடுத்துப்பாங்க. மூட்டு வலி, பேக் பெயின் இருக்கிறவங்க வந்து ப்ரூஃப்ன்ற டேப்லெட் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கும் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், கேஸ்ட்ரிக் அல்சர் மற்றும் ரிஃப்ளெக்ஸ் இதெல்லாம் வெரி காமன். இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா சார், பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வலின்னு பார்த்தா நமக்கு வந்து மேல் வயிறு தொப்புளுக்கு மேலே வலி இருக்கும். அப்போ வந்து நம்ம எண்டோஸ்கோப்பி, வெரி சிம்பிள் டெஸ்ட்டு, எண்டோஸ்கோப் பண்ணி வயிற்றுக்குள்ளே புண்ணு இருக்கா இல்லையா, அசிடிட்டி மட்டும்தான் இருக்கா, இல்லை ஹயட்டஸ் எர்னியா அந்த மாதிரி வீக்னஸ் அந்த இடத்துல இருக்கா இல்லையா, இல்லை இவங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் டிசீஸுக்கான சிம்டம்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். பொதுவாக ஒரு எண்டோஸ்கோப் பண்ணும்போது ஆசிட் செக்ரேஷன் மட்டும் இருக்கா இல்லையான்னு பார்த்துடுறோம், இந்த வீக்னஸ் இருக்கு இல்லையான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்னு சொன்ன பாருங்கள், இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா இந்த இடத்துல நெஞ்சு எரிச்சல் மட்டும் இல்லாமல் நெஞ்சு வலி இருந்துகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் அதிகமாகும், சம்டைம்ஸ் குறையும், கான்ஸ்டண்ட்டாக பெயின் இருக்குன்னு இருப்பாங்க. அதுக்கு ரீசன் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகி அந்த இடத்துல புண்ணாயிடுறது. அதை வந்து ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ்னு சொல்லுவோம், இல்லை ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜியல் அல்சர்னு சொல்லுவோம். இது கிரானிக்காக இருக்கும்போது சரியாக ஆறலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து புண்ணாயிடுச்சுன்னு அர்த்தம். ப்ளஸ் அது வந்து கிரானிக்காக பேரட்ஸ் ஈசோஃபேஜ்னு ஒரு கண்டிஷன் போகும். இதுதான் ஒரு சிலர் என்ன கேட்பாங்க என்கிட்ட, சார் வயிற்றில் புண்ணு இருக்குது, அது கேன்சராக மாறிடுமா அப்படின்னு பயந்து கேட்பாங்க. பொதுவாக இறைப்பையில் வர அல்சராக வர சீக்கிரம் கேன்சராக மாறாது. இட் டேக்ஸ் 10 to 20 years டைம். அத்தனை வருஷம் ஆனால் தான் அது கேன்சராக மாறதுக்கு சான்சஸ். அதுவும் எப்போன்னா அதுக்கு வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, ப்ளஸ் வந்து அவங்க வந்து டயட்டு லைஃப் ஸ்டைல் கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக அந்த இரிட்டேஷன் கேட்கும்போது அல்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சராக மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த பேரட்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ் வந்து ஒரு ப்ரீ கான்சர் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். கேன்சர் வரதுக்கு முன்னால் ஒரு ஸ்டேஜ். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கூட கரெக்ட் பண்ணுவோம். அது வந்து லாப்ரோஸ்கோபிக் ஃபண்டோப்ளிகேஷன் ஒரு டெக்னிக் இருக்குது. அது மூலமா நிசன் டெக்னிக்கில் அந்த வால் வீக்காக இருக்கிறத டைட் பண்ணிவிடுவோம். அப்போ அந்த ஆசிட் மேலே ரிஃப்ளெக்ஸ் ஆகிறது வந்து அவாய்ட் பண்ணும். அப்போ அந்த புண்ணு ஆறிடும். அவங்களுக்கு வந்து அந்த கேன்சர்ன்ற ஒரு பிரச்சனை வந்து ஃப்யூச்சரில் வராத மாதிரி அவாய்ட் பண்ணலாம். கூடவே வந்து நம்ம டைட் பண்ணும்போது நெஞ்சு எரிச்சலோ இல்லை நெஞ்சு வலியோ இருக்காது. ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் டயட்டு மெடிசன்ஸை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணணும். கண்டிப்பாக சார். ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா டிசீஸ் எவ்வளோ வருது, அதோட தீவிரம்லாம் நம்ம பார்க்கும்போது எப்பயுமே ஒரு மருத்துவர்கிட்ட வந்து வருமுன் காப்போன் பற்றி எல்லாரும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் பிரச்சனைகள்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகளை கடைபிடிக்கணும்? கண்டிப்பாக வந்து நம்ம உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த உணவு பழக்க வழக்கம் பார்த்திங்கன்னா நேரத்துக்கு சாப்பிட்ணும். ஸோ மார்னிங்கில் வந்து பிஃபோர் 9, பெஸ்ட்டு டைமிங் வந்து 7 to 8 பிஃபோர் 9 சாப்பிட்ணும். அது வந்து ஓரளவு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டே எடுக்கலாம். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து எல்லா சத்தும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம வந்து
புரோட்டீன், கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு சம்பந்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கணும், சாலட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லா சத்து இருக்கிற உணவாக சரிவிகித உணவாக எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி மதியம் பார்த்திங்கன்னா பிட்வீன் 12 to 2 அந்த நேரத்தில் எடுத்துக்கிறது பெட்டர். நைட்டில் வந்து 7 to 9, ஐடியல் பிஃபோர் 8. லைட் டின்னர் தான் பெஸ்ட்டு. ஆக்சுவலாக இப்போ ரீசன்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா மார்னிங்கில் வந்து ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம், ஆஃப்டர்நூன் வந்து மீடியம் சைஸ் லஞ்சு, நைட் வந்து வெரி லைட் டின்னர். இது பெஸ்ட்டு. அடுத்தது தண்ணி குடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக சாப்பிட்றதுக்கு முன்னாலே இல்லை பின்னாலே குடிக்கலாம். நிறைய தண்ணி குடிக்காது. டோட்டலாக ஒரு நாளைக்கு அவங்க தண்ணி குடிக்க வேண்டியது 2.5 to 3 liters. அது பேஸ்ட் ஆன் த பாடி வெயிட். ஏன்னா 40 ml per kilogram வெயிட் நமக்கு தேவைப்படுது. அந்த உணவில் தான் மத்தியானமும் நம்ம எடுத்துக்கும் போது சரிவிகித உணவாக இருக்கணும். கேர்டு எடுக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா அது ப்ரோபயோட்டிக் இதெல்லாம் இருக்கிறதுனால கேர்டு எடுக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம காய்கறி, ரைஸு எல்லாமே இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம சவுத் இந்தியன் டயட் வந்து பெஸ்ட்டு லஞ்சு, அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ உணவு 3 நேரம் எடுக்கணும். இன்பிட்வீன் ஏன்னா நம்ம ஸ்டமக் பார்த்தீங்கன்னா எம்டிங் டைம் 2 hours, மேக்ஸிமம் வந்து 3 to 4 hours. இந்த நான்வெஜ்ஜெலாம் எடுக்கும்போது டிலேயிங் ஆகும். அதனால் ஒரு 11:30 12 o'clock ரேஞ்சில் ஒரு ஸ்நாக்ஸ் லைட்டாக, ஈவினிங்கில் 5 o'clock ஸ்நாக்ஸ். இது என்ன எடுத்துக்கலாம் கேட்பாங்க. பிஸ்கட்ஸு, மில்க்கு, கேக்கு, ஆல்நட்ஸு, எஸ்பெஷலி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், எடுத்துக்கலாம். அதே மாதிரி நைட்டில் வந்து மில்க் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறது நல்லது. இந்த அசிடிட்டி இல்லாதவங்களுக்குலாம் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு சிலர் மில்க் எடுத்தால் இரிட்டேஷன் அதிகமாகுதுன்னுவாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மில்க் வந்து எடுத்துக்கிறது பெட்டர். அதே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைலில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். மினிமம் நைட்டில் 8 hours தூங்குறது வந்து மிடில் ஏஜுக்கு பெஸ்ட்டு. பட் மினிமம் 5 to 6 hours தூங்கணும். நம்ம இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து 8 hours தூங்க முடியறதில்ல. மினிமம் 6 hours தூங்கினா தான் நமக்கு வந்து ஒரு அடிக்குவேட் ரெஸ்ட்டு பாடி கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் டே நம்ம வந்து புத்துணர்ச்சியோடு வேலை செய்ய முடியும். அதனால் அட்லீஸ்ட் ஒரு 6 hours தூங்குறது நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரெகுலர் வாக்கிங் அண்டு எக்ஸசைஸ். மினிமம் ஒரு நாளைக்கு 1/2 hour to 40 minutes எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், பாடி வந்து ரித்தமிக்காக, பவர்ஃபுல்லாக, எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அப்போ தேவையில்லாத ஓவாய்மையினால் ஏற்படுற பிரச்சனையோ, இல்லை வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால் வர பிரச்சனையோ, டயட்டில் வர அலர்ஜினால் வர பிரச்சனையோ இருக்கவே இருக்காது. கூடவே யோகா அட்வைஸ் பண்ணுறோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகா டேன்ட்டு நம்ம நல்லாவே எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு. அதனால் யோகா வந்து 10 to 20 minutes டெய்லி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மனசுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது, ஜீரணத்துக்கும் நல்லது. ஸோ எல்லா வகையிலுமே இதெல்லாம் ஃபிட்டாக இருக்கும். ஸோ அடிக்குவேட் டயட்டு, டைமிங்லி ஃபுட்டு, எல்லா எனர்ஜியும் இருக்கிற மாதிரி சரிவிகித உணவாக எடுத்துக்கிட்டு, ரெகுலர் வாக்கிங், எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிவிட்டு, தேவையான அளவு உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்து ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்கினா இந்த மாதிரி நம்ம ஜிஆர்டி பிரச்சனையோ இல்லை இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் மாதிரி பிரச்சனையோ கண்டிப்பாக வரவே வராது. கண்டிப்பாக டாக்டர். இரைப்பை குடல் மற்றும் உடல் பருமன் அறுவை சிகிச்சை நிபுணரா இன்னைக்கு ஒரு நம்ம உடம்பு எப்படி இயங்கிட்டு இருக்கு, இந்த சிஸ்டம் வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அப்படிங்கிற இந்த துறை ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது, இது சரியான முறையில் இயங்கினா மட்டும்தான் நமக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்கும், அதன் மூலமாக மற்ற உறுப்புகளும் சரியாக இயங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது இதோட முக்கியத்துவம், இதோட தீவிரத்தை பற்றி நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும். இதை இயல்பாக நம்மளோட லைஃப் ஸ்டைலில் சில விஷயங்களை மாடிஃபை பண்ணாலே இதில் எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம தவிர்க்க முடியும். போது ஏதாவது ஒரு பிரச்சனை பாதிப்பு வந்தால் அது ஆரம்ப காலகட்டத்திலேயே போய் ஒரு மருத்துவர் அணுகி அதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்க வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும்னு ஒரு மருத்துவராக உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. புத்தகங்களில் இருந்தும் செய்தித்தாள்களில் இருந்தும் நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளரை பாராட்டி பேசுவாரா எழுதுவாரா என்று கேட்டால் செய்வார். ஆனால் அந்த இன்னொரு எழுத்தாளர் பழங்காலத்து எழுத்தாளராகவோ அல்லது தனக்கு முன்னால் இறந்து போய்விட்டவராகவோ இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு நிபந்தனை என வேடிக்கையாக சொல்லுவார்கள். அதாவது சமகாலத்தில் வாழ்கிறவர்களை ஒருவர் இன்னொருவர் பாராட்டி கொள்வதில்லை என்பதை இப்படி நையாண்டியாக குறிப்பிடுவதும் உண்டு. அதற்கு மாறாக தமிழில் மாதந்தோறும் வந்து கொண்டிருக்கிற இலக்கிய ஏடான தடம் இதழில்
ஒவ்வொரு இதழிலும் ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளரை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார். இந்த மாதம் வெளிவந்திருக்கிற இதழில் எழுத்தாளர் யூமா வாசுகி எழுத்தாளர் சி மோகன் பற்றி குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அந்த செய்தியும் அந்த நடையும் நாம் அனைவரும் படித்து பாராட்டத்தக்கதாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக யூமா வாசுகியினுடைய அந்த மொழி நடை, அவர் பற்றி அந்த குறிப்புகள், அவர்கள் சந்தித்து கொண்ட காட்சி, இன்று வரையில் அவர்களுக்குள் இருக்கிற நட்பு, இவர் எந்த இடத்தில் அவருடைய எழுத்தை கண்டு வியந்தார், இன்றைக்கும் போற்றி கொண்டிருக்கிறார் என்பன போன்ற எல்லாம் அதில் அடங்கியிருக்கின்றன. முதலில் யூமா வாசுகி அவர்கள் தன்னை பற்றி எழுதியிருக்கிற சில அறிமுகங்களே நமக்கு எந்த துறையிலிருந்தும் ஒரு எழுத்தாளன் வர முடியும் என்கிற நம்பிக்கையை தருகிறது. அவர் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதற்கு பிறகு, அதுவே 3 முறை முயன்று அதற்கு பிறகு தேர்ச்சி பெற்றதற்கு பிறகு, நான் ஒரு முட்டுச்சந்தில் வந்து நின்று விட்டேன், எந்த வேலைக்கு போவதென்று தெரியவில்லை என்று தான் தொடங்குகிறார். அதற்கு பின்னால் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற சில அறிவுரைகள், உனக்குத்தான் கார் ஓட்ட தெரியுமே, அதற்கான உரிமம் லைசன்ஸ் பெற்றுக்கொண்டு நீ ஏன் ஒரு காரோட்டியாக ஆகிவிடக்கூடாது என்பது, அதுவும் நடைபெறவில்லை. நீ ஒரு தையல் கடையில் சேர்ந்து வேலை பார்க்கலாமே என்பது அடுத்து நண்பர்கள் தந்த கருத்துரை, அதுவும் நடைபெறவில்லை. அதற்கு பின்னால் அவருடைய உறவினர் ஒருவர் இவரை கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு ஓவியக் கல்லூரியில் சேர்த்துவிட, ஓவியம் பயின்றபின் கால்கள் முளைத்தன, இனி நாம் நம் வாழ்க்கையை பார்க்கலாம் என்று சென்னைக்கு வந்து சேர்ந்து பறந்துபட்ட நெரிசலான பழக்கமில்லாத ஒரு மாநகரத்துக்குள் இறங்கி தன்னந்தனியாக, அத்தனை இரைச்சலில் அத்தனை கூட்டத்தில் தன்னந்தனியாக தன்னை உணர்ந்து நங்கநல்லூரில் ஒரு அறைக்குள் முடங்கி இரவு முழுவதும் தானே தனக்கு இரையாகி எது பற்றியும் அறியாமல் என்ன செய்வதென்றும் புரியாமல் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் விளக்கும் போதே அந்த எழுத்து அழகாக இருக்கிறது. அதற்கு பின்னால் இவர் எப்படி எழுத்தாளரானார், சென்னையை பல இடங்களிலும் சுற்றி திரிந்து தியாகராய நகரில் இருக்கிற ஒரு முன்றில் என்கிற ஒரு பதிப்பகத்திற்கு வந்தபோதுதான் இவர் வாழ்க்கை மறுபடியும் இன்னொரு திசையை நோக்குகிறது. அதுவும் தியாகராய நகரில் ரங்கநாதன் தெரு என்று சொன்னால் சென்னை வாசிகளுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. அவ்வளவு நெரிசலான ஒரு இடத்தில் முன்றில் என்கிற ஒரு பதிப்பகம், அரங்கநாதன் என்கிற சிறந்த படைப்பாளர், அவரும் அவருடைய மகன் மகாதேவனும் அந்த பதிப்பகத்தை பார்த்து கொண்டிருக்கிற போது எவ்வளவு மணி நேரம் வேண்டுமானாலும் அங்கு வந்து உட்கார்ந்திருக்கலாம், புத்தகங்களை படிக்கலாம், கொஞ்சம் அயர்வாக இருந்தால் உட்கார்ந்தபடியே கூட தூங்கிக் கொள்ளலாம், இரவு கடையை பூட்டுகிற வரையில் அங்கே அமர்ந்திருக்கலாம், அவர்கள் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள், இப்படி ஒரு இடம் கிடைத்தது என்று வாசுகி சொல்லிவிட்டு, அங்குதான் நான் எழுத்தாளர் சி மோகனை முதலாக சந்தித்தேன். என்னை அறிமுகப்படுத்துகிற போதே அவர் சொன்னார், தெரியும் தெரியும், இருக்கிற வேலையை விட்டுவிட்டு இலக்கியம் எழுதுகிறேன் என்று வந்திருக்கிறவர் தானே, யூமா வாசுகி பெயர் எனக்கு தெரியும் என்று அவர் சொன்னார். இப்படித்தான் எங்களுக்குள் ஓர் அறிமுகம் தொடங்கிற்று என்று அவர் எழுதுகிறார். அதற்கு பிறகு சி மோகன் எழுதியிருக்கிற அந்த புத்தகங்களினுடைய பட்டியல் இன்றைக்கும் நம்மை மலைக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே கவிதைகள் உண்டு, கட்டுரைகள், படைப்பிலக்கியங்கள் உண்டு, மொழிபெயர்ப்பு ஏடுகள் உண்டு, தொகுப்புகள் உண்டு என்று பல்வேறு துறைகளிலும் தன் எழுத்தின் மூலமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற சி மோகனினுடைய எழுத்துக்களை பற்றி யூமா வாசுகி விரிவாக சொல்கிறார். அதற்கு முன்னால் சி மோகனை பற்றியும் அவர் எழுதுகிறார். அவர் அப்படி ஒன்றும் வசதியானவர் இல்லை. அதற்கு ஒரு சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். அவர் ஒரு வறிய தனியர் என்கிறார். ஒரு தன்னந்தனியாக இருக்கிற, வறுமையிலும் இருக்கிறவர் என்று வறிய தனியர் என்று எழுதுகிறார். ஆனாலும் அவர் ஒரு மகாராஜாவை போல உட்கார்ந்து கொண்டு எழுதுகிற அந்த அழகை பார்க்க வேண்டுமே என்று குறிப்பிடுகிறார். ஒருவர் வசதியாக இருக்கிறாரா இல்லையா, அவருக்கான தேவைகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றனவா இல்லையா என்பது எப்போதும் பெரிய செய்தி இல்லை. அவருடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, தான் நன்றாக இருக்கிறோம் அல்லது அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறோம் என்கிற நிலை வந்துவிட்டால் தான் எந்த பணியில் ஈடுபடுகிறோமோ அதில் மட்டுமே முழுமையான கவனம் சார்ந்திருக்கும். ஆனால் சி மோகனினுடைய வாழ்க்கையில் காலம் எப்படி விளையாடிற்று என்பதை
யூமா வாசுகி ஒரு தொடரில் சொல்கிறார். அந்த தொடர் உரைநடைதான், ஆனால் அது ஒரு கவிதையைப் போல இருக்கிறது. வாசுகி எழுதுகிறார், அவருடைய இதயத்தில் ஆணி அறைந்து துயர் ஆடைகளை தொங்க விடுவதற்கு காலம் காத்திருந்தது என்கிறார். காலம் எங்கே ஆணி அடிக்கிறது என்றால் இந்த எழுத்தாளனின் இதயத்தில் ஆணி அடிக்கிறது. ஆணி அடித்ததற்கு பிறகு அது ஆடைகளை தொங்க விடுகிறது. அந்த ஆடைகள் என்ன ஆடைகள் தெரியுமா? அது துயர் ஆடைகள் என்று எழுதுகிறார். இந்த வரி மிக அழகான ஒரு கவித்துவத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எல்லாவற்றையும் தாண்டி ஒருவரால் தொடர்ந்து எழுத முடிகிறது. ஒரு எழுத்தாளரினுடைய எழுத்து நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அவனை தேடி போய் பார்த்து அவனுக்கு பாராட்டு சொல்லி, பிறகு வந்ததற்கு பிறகு அவனுடைய படத்தை நடுவில் வைத்து அவனுக்காக நண்பர்களுக்கு ஒரு மது விருந்து அளித்தார் என்கிற செய்தியை குறிப்பிடுகிறார். இப்படி சககாலத்தில் வாழ்கிற நல்ல எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்களை போற்றுகிறவராக சி. மோகன் இருந்தார். தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய பல்வேறு வகையான படைப்புகள் தமிழ் உலகில் காலூன்றி நிற்கின்றன என்பன போன்ற செய்திகளையெல்லாம் வாசுகி அவர்கள் அடுக்கி சொல்லுகிறார். இவரும் மெல்ல மெல்ல வெவ்வேறு துறைகளிலிருந்து எழுத்துத்துறைக்கு வந்து, வேறு வழியில்லாமல் எழுத்துத்துறைக்கல்ல, எழுத்துத்துறைக்குத்தான் வர வேண்டும் என்று வந்து அதில் காலூன்றி இருக்கிறவராக, அதே நேரத்தில் தனக்கு கிடைத்த அந்த நட்பு, அந்த நட்பின் மூலம் தான் பெற்றுக்கொண்ட செய்திகள், தாங்கள் பகிர்ந்து கொண்ட அந்த சிந்தனைகள், இவை எல்லாவற்றையும் அவர் எழுதியிருக்கிறார். ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளரை மனந்திறந்து பாராட்டியிருக்கிறார் என்பதை தாண்டி அந்த பாராட்டி இருக்கிற அந்த கட்டுரையினுடைய மொழி நடை மீண்டும் மீண்டும் நமக்கு அதனை படிக்க தூண்டுகிறது. அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. எனவே இவைகளை நாம் அறிந்திருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகவே திகழ்கின்றது. இன்றைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் அதை பற்றி பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம இந்த 6th சென்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். 6ஆம் அறிவு. மனிதனுக்கு ஏற்கனவே 6 அறிவு இருக்கே, இது என்ன புது தொழில்நுட்பம்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், உணர்தல்ங்கிற 5 உணர்வுகளோட பகுத்தறிவுகின்ற அந்த அறிவு 6வது அறிவு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த 6வது அறிவை இயந்திரத்திற்கு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் கம்ப்யூட்டர் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் செய்யும். கேபேஜ் இன் கேபேஜ் அவுட்டும்பாங்க. என்ன குப்பை போகுதோ அந்த குப்பை தான் வெளில வரும். அதுவாக அதுக்கு செய்ய தெரியாது. நம்ம எழுதி கொடுக்குற அந்த கோடிங்கை பொறுத்து தான் கம்ப்யூட்டருடைய செயல்பாடு இருக்கும். இப்போ இந்த தொழில்நுட்பத்தில் அந்த 6ஆம் அறிவு 6th சென்ஸுங்கிற இந்த தொழில்நுட்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்நுட்பம் நம்ம சுற்றி இருக்கிற பொருட்களை தகவல்களோடு இணைத்து அதனோடு அளவாட முடியும். இந்த பொருட்களோடு பேசக்கூடிய ஒரு தன்மையை முதல்ல கண்டுபிடித்தவர் அவர் தான் அந்த துறையினுடைய தந்தை அப்படிம்பாங்க, இந்த மிஸ்டர் மான்கிறவர். இந்த 6ஆம் அறிவை கண்டுபிடித்த மான்க்கு அப்புறம் இந்திய மாணவர் ஒருவர் பிரணாவ் மிஸ்த்ரி அப்படிங்கிறவர் இந்த 6ஆம் அறிவினுடைய அடுத்த கட்டத்திற்கு இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு போனார். இந்த தொழில்நுட்பத்தை விலை கொடுத்து வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் கூட பிரணாப் மிஸ்த்ரி என்ன சொல்லிட்டாருன்னா, இது ஓப்பன் சோர்ஸ் கோடு தான், அதாவது காசு இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் தான், இதை நான் விலைக்கு விற்கிறதுக்கு ரெடியாக இல்லை. என்னுடைய நோக்கமே இது அடிமட்ட மக்களுக்கு செல்லணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு ரொம்ப ஒரு சமூக ஈடுபாடோடு சொன்னார். சரி, அந்த தொழில்நுட்பத்தை என்ன செய்யுது? இந்த தொழில்நுட்பத்துக்கு வேண்டிய கருவிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமரா, ஒரு ப்ரொஜெக்டர், அப்புறம் கை விரல்களில் போடுற அளவுக்கு சில
கலர்ஃபுல் பேண்டேஜஸ், பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது. இந்த உபகரணங்கள், அப்புறம் ஒரு மொபைல் ஃபோன், இந்த உபகரணங்களை எல்லாத்தையும் இணைச்சு இந்த 6th சென்ஸை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிருக்கிறாரு இந்த பிரணாப் மிஸ்ரிங்கிறவர். இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு பொருளையும், அதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஒரு டேட்டா பேஸோட இணைச்சு உரையாடக்கூடிய ஒரு நிலை அது. உதாரணமாக சொல்ல போகிறோன்னா, இந்த தொழில்நுட்பத்தில் ஒரு உதாரணமாக நான் இங்கே இருக்கிறேன்னு வச்சுங்களேன், என்னை சுற்றி ஒரு 5-6 கேமராக்கள் பல கோணத்தில் என்னை படம் பிடித்துட்டு இருக்கோம். என்னுடைய இமேஜு பல வகையில் பிடிக்கப்பட்ட இந்த கேமராக்களை ஒருங்கிணைத்து நம்ம அங்கே அனுப்ப முடியும். இந்த டெக்னாலஜியில் பெரிய அளவில் பெரிய பொருட்கள் தேவையில்லை. இதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா, உடலில் அணியக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் அப்படிம்பாங்க. ஏன்னா மொபைல் ஃபோனு, ஒரு சின்ன கேமரா, ஒரு பட்டைகள், இவைகள் தான். இவைகளை கொண்டே ஒரு கம்ப்யூட்டர் இயக்க முடியும். நம்ம தனியாக கொண்டு போகணுங்கிற, ஒரு லேப்டாப் மாதிரி கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மொபைல் ஃபோன் பையில் இருக்கும், கேமரா எந்த இடத்துல நிற்குமோ அந்த இடத்துல கேமராக்கள் இருக்கும். இதுதான் இதனுடைய அமைப்பு. இது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ஃபோன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க வச்சுங்களேன். ஃபோன் பண்ணுறதுக்கு தனியாக நீங்கள் ஒரு கீபோர்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கீபோர்டை கையில் ஒளி வகையாக செலுத்தி நமக்கு 1 2 3 4 எண்களோட எழுத்துக்களும் வர ஆரம்பிச்சிடும். அதை நம்ம டைப் பண்ணி இங்கேருந்து பண்ணாலே உங்களுக்கு ஃபோன் இயங்க ஆரம்பிக்கும். மணி பார்க்கணும் அப்படின்னா ரிஸ்ட் வாட்ச் கட்டணுங்கிற அவசியமே இல்லை. இந்த கையில், இந்த ரிஸ்ட் இடத்துல, இந்த மணிக்கட்டில் ஒரு வட்டமான ஒரு உருவத்தை கொண்டு அதில் எண்களை கொண்டு வச்சுட்டோம்னா அன்றைக்கி இப்போ என்ன டைம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆக ஒரு ஃபோன் பண்ண முடியும். ஒரு ரிஸ்ட் வாட்சை வச்சு நம்மளால் வாட்சே இல்லாமல் மணி பார்க்க முடியும். இது போன்ற தொழில்நுட்பத்தை மிக எளிதாக ஆக்கியிருக்கிறாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் ஒரு மேப் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஜியாகிரபிக்கல் மேப். அந்த ஜியாகிரபிக்கல் மேப்பில் எப்படி ஜிபிஆர்எஸில் நம்ம போக போக அந்த இடங்கள் நகர்ந்துக்கிட்டே போகுதோ, அதுபோல் இந்த மேப்பில் நம்ம இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு போகிறோம் அப்படின்னா எந்த வகையில் போகலாம் அப்படின்னு நீங்கள் கையை கொண்டு அந்த அந்த மேப்பில் நகர்த்தினாலே அந்த இடத்துக்கு நம்ம அப்படியே போக முடியும். அதுக்கு மூலகாரணமாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமரா, ஒரு ப்ரொஜெக்டரு அல்லது ஒரு கையில் போடக்கூடிய அந்த பட்டைகள். இது இந்த பட்டைகள் பார்த்திங்கன்னா சிகப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் என்ற 4 கலரில் இருக்கும். நம்முடைய விரல்கள் நுனியில் இந்த பட்டைகளை பொருத்திடுவாங்க. இந்த பட்டைகள் இந்த 4 வகையான சாதனங்களோடு இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஜியாகிரபிக்கல் மேப்பில் கையை வச்சு அப்படியே கொண்டு போனோம்னா நம்ம கட்டை விரல்லையும் அல்லது ஆள்காட்டி விரல்லையும் இருக்கிற இந்த பட்டைகள் நம்மளை அந்த இடத்துக்கு அப்படியே கொண்டு போகும். இது ஒரு வகை. புகைப்படம் எடுக்க முடியும். அதுக்கு தனியாக கேமரா வேணும்னு அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே பண்ண முடியும். உதாரணமாக இந்த கையில் இருக்கிற இந்த பட்டைகள் ஏற்கனவே இந்த இடத்துல சுற்றப்பட்டிருக்கு. இது நம்முடைய மற்ற சாதனங்களோடு இணைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு ஸ்கொயர் டைப்பில் நம்ம கையை கொண்டு போனோம்னா இந்த சதுரத்துக்குள்ளார விழக்கூடிய காட்சிகள், படங்களை அப்படியே படம் பிடிச்சிடும். ஸோ ஒருத்தரை படம் பிடிக்கணும்னா தனியாக கேமரா வேணாம், இந்த கைகளை வச்சு இப்படி பண்ணாலே போகிறோம், படம் பிடிக்கப்பட்டோம். சரி, இந்த பிடிக்கப்பட்ட படத்தை எங்கே வைக்கலாம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டருடைய டெஸ்க்டாப்பில் வைக்கலாம், இல்லை இந்த செவுத்தில் பதிக்கலாம், இல்லை உங்களுடைய நோட் புக்கில் அதை பதிவு பண்ணலாம். சரி, அப்படி பதிவு பண்ண புகைப்படத்தை சிறிதாகவும் பெரிதாகவும் அப்படியே ஜூம் பண்ணவும் முடியும். ஆக புகைப்படம் எடுக்க முடியும், டெலிஃபோன் பண்ண முடியும், அல்லது ஒரு மேப்பை ப்ரௌஸ் பண்ண முடியும். இதோட முக்கியமாக நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு ஆப்ஜெக்டே நம்ம அதோட தொடர்பு கொண்டு பேச முடியுங்கிறது இன்னொரு உதாரணம் சொல்லப்போனால், உங்கள் கையில் விமானத்தில் பயணிக்க வேண்டிய ஒரு போர்டிங் பாஸ் கையில் இருக்குன்னு வச்சுங்களேன்.
அந்த போர்டிங் பாஸ்க்கை நீங்கள் இந்த கையில் இருக்கிற இந்த பட்டைகள் மூலம் நீங்கள் வச்சு பார்க்குறப்ப இந்த போர்டிங் பாஸை வச்சு இந்த கிளம்பக்கூடிய விமானம் சரியான நேரத்தில் கிளம்புமா, எந்த நேரத்தில் கிளம்ப போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு புத்தகம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தினுடைய ஒரு ரிவ்யூவை அதை பற்றி நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. நல்ல புத்தகமா என்ன, எவ்வளோ காப்பிகள் விற்கப்பட்டிருக்கு, ஆசிரியர் யார், பப்ளிஷர் யார் என்ற முழு தகவலையும் நம்ம இதில் பார்க்க முடியும். ஆக எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம தகவல் மூலம் தொடர்பு கொண்டு அதோடு அளவாளக்கூடிய இந்த தொழில்நுட்பத்திற்கு பேர் 6th சென்ஸ். இது குறிப்பாக உடல் ஊனமுற்றோர்களுக்கு அல்லது நல்ல கண் தெரியாதவர்கள் வச்சுங்களேன், அவங்களுக்கு இது ரொம்ப பயன்படும். முன்னைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் இந்த மிஸ்ட்ரியோட பேசுகிறப்ப இந்த தொழில்நுட்பத்தை ரிமோட் சென்சிங்கோடு ஏன் கொண்டு வந்து நீங்கள் இணைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் உண்மையிலேயே ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். நம் வாழும் சமூகமானது நாளுக்கு நாள் மாசுபடிந்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றில் இருந்து நம் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றங்களை நாம் பல தலைப்புகளில் விவாதித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் சுற்றுச்சூழல் கோட்பாடு என்று வைத்து பார்க்கிற பொழுது பல நிதர்சனமான உண்மைகள் இருக்கிறது. ஒரு சிறந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்க வேண்டும், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தி ஈக்காலஜிக்கல் பிரின்சிபல் என்று சொல்வார்கள். அதாவது சுற்றுச்சூழல் தத்துவ ரீதியான சில விஷயங்கள் ஒரு சுற்றுச்சூழலை சிறப்பாக வைக்கின்றது. எந்த அளவிற்கு அது இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது எப்பொழுதுமே சுற்றுச்சூழலின் அடிப்படையாக உள்ள ஒவ்வொரு விஷயமும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு சார்பு நிலை இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஒரு முக்கிய அம்சமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒன்றில் ஏற்படுகிற மாற்றம், அந்த மாற்றம் தொடர்ச்சியாக பல சூழலுக்கு வித்திடுகிறது என்பது அந்த இயற்கையினுடைய தத்துவம். அதனால்தான் ஈக்காலஜிக்கல் பிரின்சிபல் என்று சொல்லப்படுகிற அந்த தத்துவ ரீதியான விஷயத்தில் நாம் இந்த விஷயங்களை சற்று தெரிந்து கொள்வது நல்லது. பொதுவாக 2 விஷயம் ஒரு சுற்றுச்சூழலை நிலைப்படுத்துகிறது. ஒன்று, அந்த சுற்றுச்சூழலை இயக்குகின்ற சக்தியாக இருக்கக்கூடியது, அது ஒன்று. இன்னொன்று என்னவென்று கேட்டால் அவற்றிற்கு உணவாக இருக்கக்கூடிய பொருள். ஆனால்தான் சக்தியும் உணவும் சேர்ந்து ஒரு சுற்றுச்சூழல் வளர்ச்சியை திட்டமிடுகிறது என்பது இப்பொழுது நமக்கு தெரிகிறது. உதாரணமாக எனர்ஜி என்று சொல்கிறோம், அதை தான் தமிழில் சக்தி என்று சொல்கிறோம். அந்த எனர்ஜி என்பது ஒரு சுற்றுச்சூழலை இயக்கக்கூடியதாக இருக்கிறது. அது எவ்வாறு இயக்குகிறது என்று பார்க்கிற பொழுது சூரியனுடைய அந்த ஒளியை, அதனுடைய சக்தியை நமக்கு தெரியும். ஆனால் இந்த சூரியனில் இருக்கிற அந்த சக்தி எப்பொழுது தாவரத்திற்கு செல்கிறதோ அங்கே அந்த சக்தியினுடைய இடப்பெயர்ச்சி உருவாகிறது. இன்னும் அதை விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு தாவரம் ஃபோட்டோசிந்தசிஸ் என்று சொல்கிறோமே, ஒளி சேர்க்கை செய்கிற பொழுது அது உணவு தயாரிக்கின்ற அந்த முறையில் சூரியனுடைய அந்த சக்தி அதில் கிரகிக்கப்படுவதனுடைய காரணமாக, அது ஒளி சேர்க்கை செய்கிறதனுடைய காரணமாக அது ஒரு பலன் தரக்கூடிய, பூக்களையும் பழங்களையும் தரக்கூடிய ஒரு தாவரமாக மட்டுமல்லாமல் சூரியனுடைய சக்தியை கிரகித்து கொண்டு அந்த சக்தியை சேகரித்து கொள்கிறது என்பது ஒரு ஈக்காலஜிக்கல் பிரின்சிபலினுடைய தத்துவத்தினுடைய ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் இதை மனிதனோ விலங்குகளோ
சூரியனுடைய சக்தியை நேரடியாக கிரகித்துக் கொள்கிற தன்மை இல்லை. அதனால்தான் இந்த சார்பு நிலை என்று நான் குறிப்பிட்டேனே, அந்த சார்பு நிலை எப்படி இது வருகிறது என்றால், மனிதனாக இருக்கலாம், இல்லை விலங்காக இருக்கலாம். ஆனால் சூரியனுடைய சக்தியை பெறுவதற்கு தாவரத்தை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்பொழுது தாவரத்தை உண்கிற விலங்குகள், அதனுடைய அந்த நம்ம ஹெர்பியோர் என்று சொல்கிறோமே, தாவர உண்ணிகள் என்று சொல்கிறோம். அந்த தாவர உண்ணிகள் இந்த தாவரங்களை சாப்பிடுகிற பொழுது சூரியனிலிருந்து கிரகித்த அந்த சக்தி இப்பொழுது இந்த உண்கிற அந்த விலங்குக்கு வருகிறது. இதுபோன்றுதான் சூரியனில் இருக்கிற சக்தி தாவரத்துக்கு வந்து தாவரத்திலிருந்து இன்னொரு விலங்குகளுக்கு செல்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த விலங்கை உண்கிற மற்றொரு விலங்கிற்கும் தொடர்ச்சியாக இந்த சக்தி செல்வதனுடைய காரணமாகத்தான் ஒரு இடத்தினுடைய சுற்றுச்சூழலினுடைய தன்மை, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஈகோசிஸ்டம் என்று சொல்வார்களே, அந்த ஈகோசிஸ்டம் நிலைநிறுத்தப்படுகிறது. ஏனென்றால் பல நேரங்களில் அந்த சூரியனுடைய அந்த சக்தி எந்த அளவிற்கு ஒரு சுற்றுச்சூழலையும் உலகத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரியாதனுடைய காரணமாகத்தான் இந்த தாவரங்களுடைய அந்த முக்கியத்துவமே நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. இது ஒன்று. அடுத்து, ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருள்களுமே இரண்டு வகையான விஷயங்களை உள்ளடக்கியிருக்கிறது. ஒன்று உயிரற்ற பொருள்கள், இன்னொன்று உயிருள்ள பொருட்கள். உயிரற்ற பொருள்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது இது தாவரத்திற்கும் பொருந்தும், விலங்குகளுக்கும் பொருந்தும். ஏனென்றால் நம் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியுமே பல வகையான உயிரற்ற தாது பொருள்களால் ஆனது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தினமும் நம் உணவாக உட்கொள்கிற கார்போஹைட்ரேட் என்று சொல்கிறோம், புரோட்டீன் என்று சொல்கிறோம், அல்லது ஃபேட் என்று கொழுப்பு என்று சொல்கிறோம். இவை அனைத்துமே ஒரு உயிரற்ற சூழ்நிலையிலிருந்து உருவானது தான். ஏனென்றால் இந்த ஏபயாட்டிக் என்று சொல்லப்படுகிற இந்த பொருட்கள் நம் உடம்பில் உணவாக சென்று இவை நம்முடைய உடம்பிற்கு வேண்டிய பொருள்களை தந்து உடல் வளர்ச்சிக்கும் நாம் செய்கிற வேலைகளுக்கு சக்தி தரக்கூடியதாகவும் மாறுகிற பொழுதுதான் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் உயிரற்ற பொருட்கள் ஏதோ சும்மா கிடந்து விடுகிறது என்பதை தாண்டி உயிருள்ள நாம் ஒரு உயிரோடு வாழ்வதற்கு இந்த உயிரற்ற பொருட்கள் முக்கியமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற பொழுது இந்த உயிரற்ற இந்த ஏபயாட்டிக் என்று சொல்லப்படுகிற பொருளாக இருக்கலாம், அல்லது உயிருள்ள நம் ஒரு உயிரற்ற பொருள்களை சார்ந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால்தான் இன்றைக்கு ஒவ்வொரு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் எங்கே ஏற்படுகிறது என்றால் இதில் ஏற்படுகிற ஒரு சில மாற்றங்கள். உதாரணமாக, ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு விலங்கு அதற்கு வேண்டிய இரையை தேடுகிற சூழ்நிலையில் அது கிடைக்காமல் இருக்கிற பொழுது அதனுடைய உணவு சுழற்சி மாற்றத்தில் பெரிய மாற்றம் ஏற்படுவதனுடைய காரணமாக சில நேரங்களில் அத்தகைய விலங்குகள் ஒட்டுமொத்தமாக அழிந்து விடுகிறது. அல்லது சில நேரங்களில் அத்தகைய விலங்கு இல்லாதனால் சில விலங்குகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்று சொல்கிற பொழுது ஒரு சரிசமம் அற்ற நிலை ஏற்படுகிறது. ஆனால்தான் ஒரு சஸ்டைனபிள் ஈகோசிஸ்டம் என்று சொல்கிறார்களே, ஒரு நிரந்தரமான ஒரு சுற்றுச்சூழல், அதுவும் பாதிப்பை ஏற்படுத்தாத அந்த சுற்றுச்சூழல் உருவாக வேண்டுமென்றால் நாம் இருக்க வேண்டிய ஒரு சூழல் என்னவென்று கேட்டால் நம்முடைய சுற்றுச்சூழலுடைய இந்த ஈக்காலஜிக்கல் பிரின்சிபல் என்று சொல்லப்படுகிற அந்த சுற்றுச்சூழல் தத்துவங்களை ஒவ்வொரு குடிமகனும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் அதை செய்யாதனுடைய காரணமாகத்தான், அதனுடைய அறிவு நமக்கு இல்லாதனுடைய காரணமாக அந்த சுழற்சியின் அந்த ஃபுட் செயின், ஃபுட் வெப் என்று சொல்வார்கள், அதில் எப்பொழுதுமே ஒரு தொடர்ச்சியான ஒரு பணி இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த எந்த பணியில் தொய்வடைகிறதோ அப்பொழுது அந்த சுற்றுச்சூழலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது
ஒரு நல்ல சுற்றுச்சூழல் உருவாக வேண்டுமென்றால் உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் இணைந்து செயல்படுகிற பொழுது அந்த சுற்றுச்சூழல் எப்பொழுதுமே ஒரு சுத்தமான சூழலாக இருக்கும். அத்தகைய சூழலுக்கு நாம் தயாராக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது ஒரு பெரிய துன்பமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்கிற பொழுது நம்முடைய உலகத்தில் இருக்கிற நம்முடைய சுற்றுச்சூழலில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பாதுகாத்து பராமரித்து அதை வருகிற தலைமுறைக்கும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்கிற பொழுது இந்த மாதிரி தத்துவங்களை நாம் மட்டுமல்ல நம்முடைய வருகிற தலைமுறைக்கும் சொல்ல வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம்.